காங்கிரஸ் கட்சியில எப்படி தெரியுங்களா சீட்டு ஒதுக்கீடு அப்படிங்கிறது நடக்குது. ஐயா வாங்க, அம்மா வாங்க, தாத்தா வாங்க, பாட்டி வாங்க, எல்லாரும் ஓடியாங்க 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 ஓடியாங்க. 5 கோடி ரூபா 5 கோடி ரூபா 5 கோடி ரூபா, எம்எல்ஏ சீட்டு 5 கோடி ரூபா 5 கோடி ரூபா, டவுனா இருந்தா 5 கோடி, கிராம பகுதியா இருந்தா 3 கோடி 3 கோடி 3 கோடி, வாங்க 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 வாங்கன்னு வியாபாரம் ஓடிட்டு இருக்கு. யார் இந்த வியாபாரத்தை பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, நம்ம வாலி புகழ் செல்வ பெருந்தகை தான். இதுல நிறைய பேர் சரி செல்வ பெருந்தகிட்ட காசை கொடுத்தோம்னா சீட்டை வாங்கிக்கலாம், 5 கோடி தானே போனா போயிட்டு போகுது, நம்ம இதில் அடிச்சு சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில சிலர் பணத்தை கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு பணமே கொடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் கூட கொடுத்து சீட்டை வாங்கி போடுவோம். ஒருவேளை சீட்டு கிடைக்கலன்னா செல்வ பெருந்தையை நம்பி நம்மளால பணத்தை திருப்பி கேட்க முடியாது. இந்த ஆளுகிட்ட பணத்தை திருப்பி கேட்க போனோம்னா நம்ம வீட்டு செப்டி டேங்கிய ஆள் வச்சு அள்ளி நடுவூட்டுல ஊத்திட்டு போயிடுவான். நம்ம பொழப்பு நாரினதோட இல்லாம ஊரு சேர்ந்து நாரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜகா வாங்கியிருக்காங்க. இதுல சில பேர் நேரடியா டெல்லிக்கு போயிட்டாங்க. இதுல பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஒருத்தர் நேரடியாவே ராகுல் காந்தி கிட்ட போயிட்டு, ஏங்க நீங்க கையில காலில் விழுந்து 28 சீட்டை எப்படியோ கரெக்ட் பண்ணி வாங்கி வச்சிருக்கீங்க, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படி இப்படின்னு அவன் தேடிட்டு இருக்க நேரத்துல இந்த ஆளு 28 சீட்டுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, சீட்டை பூரா வித்துட்டாங்க. ஏற்கனவே காங்கிரஸோட கோவனம் மானம் மரியாதை எல்லாத்தையுமே அந்த ஆளு வித்து தின்னுட்டாரு, இப்ப சீட்டையை வித்து தின்னுட்டு இருக்காருங்க, இப்படியே போயிட்டு இருந்தா சுத்தப்படாதுங்க அப்படின்னு இருக்காப்ல. இதற்கிடையில ஸ்டாலினும் உதயநிதியும் வாலியை கூப்பிட்டு வாங்குன்னு வாங்கியிருக்காங்க. என்னன்னு இதையா வித்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு கணக்கு இல்லை. வாலி 5 கோடிக்கு வித்தாலும் நமக்கு 2 கோடி கொடுத்தா தேவலான்னு தான் அவங்க நினைப்பாங்க. அவங்க கணக்கு என்னன்னா, நாங்க அப்பாவும் பிள்ளைய ஆளுக்கு ஒரு பக்கம் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கோம், இன்ன வரைக்கும் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்காம வச்சிருக்கீங்களேப்பா, எவனை கூட்டு வந்து காங்கிரஸ் வேட்பாளர்னு நாங்க காட்டி ஓட்டு கேட்கறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சிருக்காங்க. இதே பிரச்சனை பிஜேபியிலும் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கல அப்படிங்கிறதால எடப்பாடி அவர்களும் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு, சீக்கிரம் அறிவிங்க, நான் போற இடத்துல வேட்பாளரை அறிமுகப்படுத்தாம எப்படி பேசுறது அப்படின்னு. காங்கிரஸோட பஞ்சாயத்து என்னன்னா, மேலிடத்துல கட்சியில பொறுப்புள்ளவர்கள் யாரு, நல்லா வேலை செய்யக்கூடியவர்கள் யாரு, யாரு சீட்டு கொடுத்தா ஜெயிப்பாங்கன்னு தொகுதிக்கு 2 பேர் கொண்ட பட்டியலை கேட்டிருக்காரு. ஆனா நம்ம வாலி துட்டை வாங்கிட்டு தொகுதிக்கு ஒருத்தர்னு பிக்ஸ் பண்ணி கொண்டு கொடுத்துருச்சு. ஏற்கனவே ஜோதிமணி காங்கிரஸ் மாறவே போச்சு அப்படின்னுச்சா, இதை போய் ராகுல்கிட்ட சொன்னதும் காங்கிரஸுக்கு எதிரா மானம், இந்த அம்மா பூசா மானம் போச்சேன்னு கேக்குது. சரி விடு, ஏதோ அழுவுது கண்ணீர் விடுது ஒரு பொம்பளை பிள்ளையாச்சேன்னு அதை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சா, வரவன் போறவெல்லாம் காங்கிரஸ் மானம் போகுதுன்னு சொல்லவும் இல்லாத மானத்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி என்ன பண்ணிருக்காரு, இங்க இருந்து போன வேட்பாளர் பட்டியலை கிழிச்சு தூக்கி குப்பையில போட்டாரு. இவ்வளவுதான் மேட்ரு தாமதமாகறதுக்கு. மறுபடியும் போய் 28 தொகுதிக்கு 2 பேர் கொண்ட பட்டியலை தயாரிச்சு எடுத்தாங்க, ஃபைனலை நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இப்ப வாலி வாங்கின காசை திருப்பி கொடுக்குமா இல்ல வாலியை தூக்கிட்டு திருப்பி போகுமா அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. எதுக்கும் பணம் கொடுத்தேன், வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வரலன்னாலும் சரி பவுன்சர் வச்சாவது பாதுகாப்பு போட்டு வச்சுக்கிங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே